Taste the Daily. அதிமுக ஆட்சியில் கைத்தறி துணிகள் விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாக 300 கோடி ரூபாய் மானியம் வழங்கினோம் எனவும் ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பெருக்க அதிமுக அரசு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி. அந்த நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட். அதுபோல நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரக மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, கைத்தறி ஆதரவு திட்டம் என்று சுமார் 120 கோடி இந்த மானிய டிசைன் கொடுத்திருக்கிறோம். மானிய டிசைனுக்கு கைத்தறி துணிகள் விற்பனையின் ஊக்குவிக்கும் விதமாக மாநில அரசு 50 கோடி தான் தள்ளுபடி செஞ்சுட்டு இருந்தது. கைத்தறி துணி, கைத்தறியின் மூலமாக அதிக துணி நெசவு செய்யப்பட்ட காரணத்தினால் அதெல்லாம் விற்பனையாகாமல் தேங்கி இருந்த போது என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள், மானியத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே சுமார் 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறுவதற்காக அந்த நெசவாளர்கள் பயன்படுத்த 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். நூலின் விலையை ஸ்திரப்படுத்த 60S கோம்டு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு 6 கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்தும் மற்றும் இயந்திரங்களின் திறனை மேம்படுத்தும் நிதியுதவி வழங்கப்பட்டது. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை நான் முதலமைச்சராகும் போது 2019 வெளியிட்டேன். கொடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு மூலமாக 2 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சியை ஏற்பாடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்த நெசவாளர்களுக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகைகள் ஏற்படுத்தி தந்தது அதிமுக அரசாங்கம். எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் நெசவாளர் கூட்டு சங்கங்கள் லாபத்தில் நடந்தது. இப்ப 50 மாத திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில பல சங்கங்கள் நலிவடைந்து மூடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு வச்சு. அது மட்டுமல்ல, இந்த சங்கத்தின் மூலமாக உறுப்பினராக இருக்கிறவங்க, நெசவாளர் கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க கூலி நெசவு செய்கின்ற பொழுது அன்றைக்கு கூலி பட்டுவாடா செஞ்சது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் வங்கியில் கொண்டே போட்டுறாங்க. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு முறை தான் வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடிய சூழல் இருந்தது. அதை மாற்றி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவரவர்களுக்கு அன்றாட கூலி வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான நேரத்தில் தெரிவிக்கிறேன்.